முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. வீட்டுக்குள்ள ஒரு தண்ணி டேங்க் இருக்கா, அந்த தண்ணி டேங்க்ல உள்ள தண்ணி தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த தண்ணி டேங்க்ல தண்ணி காலி ஆயிருச்சுன்னா தண்ணி எங்க இருந்து வரும், அந்த தண்ணியை யார் பிடிப்பாங்க, எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதுக்கு வீட்டுல பிக் பாஸ் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது பிரமோல கெமி வந்து நம்ம கமாருதீன்ட்ட சண்டை போட்டிருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம கெமி வந்து கமாருதீன்ட்ட சண்டை போடுறாங்க, கமாருதீன் ஏன் அந்த தண்ணி பக்கத்துல போய் நிக்காரு, ஏன் சபரி அங்க போய் நிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு இப்பதான் ஒரு முடிவு தெரிஞ்சிருக்குது. ஆக்சுவலா இந்த தண்ணி டேங்க் இருக்குல்ல, அந்த தண்ணி டேங்க்ல காலியானா அந்த தண்ணி எப்போ நிரப்பணும், எப்படி நிரப்பணும், தண்ணி எங்க இருந்து வரும், எப்படி வரும், இது எல்லாத்துக்குமே பிக் பாஸ் ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு வீட்டுக்குள்ள 2 பேரை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த 2 பேரை எப்படி செலக்ட் பண்ணணும்னா டீலக்ஸ் ரூம்ல இருந்து ஒருத்தவங்க, அப்புறம் நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ் இருக்குல்ல அங்க இருந்து ஒருத்தவங்கள செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் டீலக்ஸ் ரூம்ல இருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணப்படுவாங்கல்ல, அந்த நபர் தான் இந்த தண்ணியோட இன்சார்ஜ். ஓகேவா, அவங்க தான் ஹெட். ஆனா இந்த நார்மல் பிக் பாஸ்ல இருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணப்படுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த தண்ணி இன்சார்ஜோட ஹெல்ப்பர். ஓகேவா, அவங்க வந்து இவருக்கு ஹெல்ப்பரா தான் இருக்கணும். அந்த வகையில வீட்டுக்குள்ள வந்து 2 பேரும் பிரிஞ்சு செலக்ட் பண்ண யோசிக்கிறாங்க. சரி, யாரை செலக்ட் பண்ணலாம், முக்கியமா டீலக்ஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் கம்மி. டக்கு 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 டக்குன்னு நம்ம கமாருதீனை செலக்ட் பண்ணிட்டாங்க. கமாருதீன் ஓகேப்பா, அவரு நான் இதுல உட்காந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கமாருதீன் சொன்னனால கமாருதீன் ஓகேன்னு சொல்லிட்டு டீலக்ஸ் ரூம்ல செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நார்மல் பிக் பாஸ் வீட்ல அப்படி இல்லை. அந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் மாற்றி மாற்றி ஓட்டுகளை போட்டுட்டு இருந்தாங்க. கனி அவர்களை பொறுத்தவரைக்கு விஜய் பார்வதி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சபரியை பொறுத்தவரைக்கு விக்கல்ஸ் விக்ரம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. விக்கல்ஸ் விக்ரமை பொறுத்தவரைக்கு சபரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம பிரவீன் ராஜை பொறுத்தவரைக்கு சபரி வந்தால் நல்லா, எல்லாருமே மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் கடைசியாக சபரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா, அப்போ நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுற நபர் யாருன்னா அந்த தண்ணி இன்சார்ஜோட ஹெல்ப்பர் தான். ஓகேவா, சோ அந்த தண்ணி எப்படி பிடிக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். அந்த வகையில நம்ம சபரியை தேர்ந்தெடுத்தோன்னே கெமி அங்கே ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. என்னன்னா, நீ எப்படி அந்த தண்ணியை இன்சார்ஜ் பண்ணுவேன், உன்னால எப்படி பண்ண முடியும், ஏன்னா உனக்கு தான் கையில் அடிபட்டுருக்குல, நீ எப்படி அதை மேனேஜ் பண்ணுவ, கை வலிக்குன்னு சொன்னல, என்ன புதுசாக இந்த இடத்துக்கு மட்டும் ஓகேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு கெமி அந்த இடத்துல ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தண்ணி இன்சார்ஜ் அண்ட் அந்த இன்சார்ஜோட ஹெல்ப்பர் 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த 2 பேர் தான் அந்த தண்ணியை பிடிக்கணும். அந்த தண்ணி எப்படி வரும்னா, அங்கே 2 சைடில் ஆக்சுவலாக பைப் வச்சிருக்காங்க. பிக் பாஸ் வீட் கார்டன் ஏரியாவில் 2 சைடில் பைப் வச்சிருக்காங்க. அங்கேயும் ஒரு பைப் இருக்குது, இந்த பக்கம் எண்டிலே ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பில் ரெட் கலர் லைட் இருக்குது. அந்த லைட் எரியும் போது இந்த தண்ணி டேங்க் இருக்குல்ல, அந்த தண்ணி டேங்கை அந்த பைப்புக்கு நேராக கொண்டு வைக்கணும். அப்படி நீங்க வைக்கலனா 10 செகண்ட் தான் பார்ப்பாங்க பிக் பாஸ் டீம். 10 செகண்ட்ல அந்த தண்ணி டேங்க் அந்த தண்ணி பைப்புக்கு கீழே இல்லைன்னா தண்ணி கட் ஆயிரும், தண்ணி வராது. அதுக்கப்புறம் எப்போ தண்ணி வரும் அப்படிங்கிறதுனா அது பிக் பாஸ் கையில் தான் இருக்கு, இவங்க கையில் கிடையாது. அது எப்போ வேணா அப்புறம் பிக் பாஸ் விடுவாங்க. ஸோ தண்ணி அந்த டைம்ல கிடைக்காது. கரெக்டாக 10 செகண்ட் தான். ஆனால் அந்த லைட்டு மட்டும் தான் எரியும், அங்கே எந்த ஒரு பஸ்ஸருமே வராது. ஸோ இங்கே பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த தண்ணி இன்சார்ஜும் தண்ணி இன்சார்ஜோட ஹெல்ப்பருமே கார்டன் ஏரியாவிலேயே தான் இருக்கணும். வெளியே எங்கேயா தப்பிச்சு போயிட்டாங்க, இல்லை சும்மா அப்படியே உள்ளே நடந்து போயிட்டா கூட டக்குன்னு லைட் வந்துடும். லைட்டுக்கு சவுண்டு கூட கிடையாது. 10 செகண்ட் அந்த லைட் எரிஞ்சிட்டு கட் ஆயிரும், அதுக்கப்புறம் தண்ணி வராது. ஸோ அந்த வகையில் அந்த 10 செகண்ட்ல அந்த டேங்கை தள்ளிட்டு போகணும், அதுதான் பெரிய டாஸ்க். 10 செகண்ட்ல டேங்கை தள்ளிட்டு போயிட்டு அந்த பைப்பு கீழே கொண்டு கரெக்டாக வைக்கணும். வைக்கும்போது அந்த 10 செகண்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தண்ணி வரும், கண்டிப்பாக நமக்கு தண்ணி கிடச்சிரும். தண்ணி ஃபுல் ஆகுதோ இல்லை ஆஃப் டேங்க் வருதோ அதெல்லாம் பிக் பாஸ் கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த 10 செகண்டுக்குள்ள இங்கே இல்லை இங்கே மாற்றி மாற்றி தள்ளிட்டு போகணும். அதுக்கு ஸ்டெமினா கண்டிப்பாக வேணும். அந்த வகையில் தான் கெமி ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. சபரி, உனக்கு கை வலிக்குன்னு சொன்னேன். ஏன்னா சபரி நேற்றுலேருந்து இப்படி கை தட்டும் போதெல்லாம் வலிக்கு மச்சான், அடிபட்டுருக்கு மச்சான் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. அப்போ சபரி கை வலிக்குன்னு சொன்னேன். இப்போ இந்த டேங்கை தள்ளணும், டேங்கை உருட்டிட்டு போகணும். எப்படி நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட, எப்படி நீ உருட்டி பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறேன், அப்போ நீ நடிச்சியான்னு சொல்லிட்டு கெமி ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. கரெக்டான கொஸ்டினா இல்லையா? ஏன்னா நேற்று ஒருத்திக்கு கை வலிக்குங்காராம், தட்டினாலே வலிக்கு அப்படிங்கிற நபர் எப்படி அவ்வளோ பெரிய டேங்கை தள்ளுவார்? ஏன்னா அந்த டேங்க்ல தண்ணி இருக்கலாம், தண்ணி ஃபுல்லாக காலியாக இருக்கலாம். எப்படி இருக்கும்போது பிக் பாஸ் தண்ணி விடுவாருன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்டெமினா வேணும். அந்த பக்கம் ஆப்போசிட்ல கமாருதீன் தான் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் கமாருதீன் செலக்ட் பண்ணப்பட்டது இந்த டீமுக்கு தெரியாது, பிக் பாஸ் டீமுக்கு தெரியாது. ஓகேவா, யாருக்கு நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது கெமி அந்த இடத்துல கொஸ்டின் வைக்கும்போது இல்லை மச்சான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் மச்சான்னு சொல்லிட்டு உருட்டிலாம் பார்க்குறாரு. உருட்டிலாம் பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு என்னால் முடியுது, அது லைட்டாக தான் வலிச்சிச்சு மச்சான், இருந்தாலும் நான் நடிக்க நீ சொல்லியிருக்க வேணான்னு சொல்லிட்டு கெமி கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இங்கே எனக்கு சபரி மேலே சின்னதாக ஒரு வழுக்கல் வருது. எப்படின்னா,
ஆள் கொஞ்சம் நடிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய விஷயங்களை நான் பார்க்கும்போது ஒரு மாதிரி நார்மலாக பேசுகிற மாதிரி இந்த வீடை மொத்தமாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாப்புல. ஸோ பார்க்கலாம், போக போக தான் நமக்கு தெரியும். யாரையுமே நம்ம இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ மொத்தத்தில் டீலக்ஸ் ரூம்ல இருந்து கமாருதீனை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சபரியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீலக்ஸ் ரூம்ல இருந்து செலக்ட் பண்ணப்பட்ட கமாருதீன் தான் இந்த தண்ணியோட இன்சார்ஜ். ஓகேவா? அவர் கையில தான் எல்லா பவரும் இருக்குது. இங்க இதுதான் பெரிய மேட்ரு. அவர் கையில தான் எல்லா பவரும் இருக்குது. மேபி அவர் தான் இன்சார்ஜ். அவர் நினைச்சா நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு தண்ணி தர முடியாதுன்னு கூட சொல்லலாம். இல்லைங்க, இன்னைக்கு உங்களுக்கு தண்ணி கிடையாது, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப தண்ணி எடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தர முடியாதுன்னு கூட இன்சார்ஜால் சொல்ல முடியும். ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, நார்மல் பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க சண்டை போடணும். ஒருவேளை அவங்க ஏதாவது ரூல்ஸ் போட்டால் அந்த ரூல்ஸை உடச்சி பிரித்து மேயிற மாதிரி ஒரு ஆள் அங்கே வேணும்னு சொல்லிட்டு சபரி அனுப்பியிருக்காங்க. பட் சபரி அது எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த வாரம் ஃபுல்லாகவே இதுதான் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாக இந்த தண்ணி டேங்க் டாஸ்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க, இல்லை வீக்லி டாஸ்க்கே இதுவா, இல்லை வேற வீக்லி டாஸ்க் வருமா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரெண்டாவது ப்ரமோக்கான சண்டை இப்போ நமக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு தண்ணி வந்திருக்கும், ஏதோ ஒரு சைட்லேருந்து தண்ணி வந்திருந்திருக்கு. கமாருதீன் வந்து கவனிக்காம விட்டுருப்பாரு நினைக்கிறேன். கவனிக்காம விட்டு கடைசி நேரத்தில் இழுத்துட்டு போயிருப்பாரு நினைக்கிறேன். தண்ணி கிடைக்காம போயிருக்கோம். ஏன்னா பிக் பாஸ் தெளிவாக சொல்லிட்டாரு, 10 செகண்ட்ல அந்த பைப்புக்கு கீழே டேங்க் இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. ஏன்னா டீமை பொறுத்தவரைக்கும் தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒருவேளை 10 செகண்ட் கழிச்சு கூட கொண்டு வரலாம். 10 செகண்ட் கழிச்சு சும்மா தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் 10 செகண்ட் பார்ப்பாங்க, 10வது செகண்ட் டேங்க் அங்கே இல்லைன்னா நோ தண்ணீர். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டஃப்பான போட்டியாக இருக்க போது அங்கேயே உட்காந்து பார்க்கணும். இன்னொருத்தர் பார்த்தா கூட இழுக்க வேண்டியது அவங்க 2 பேர் தான் இழுக்கணும். இப்போ ஹவுஸ்மேட்ஸ் கூட அந்த லைட்டை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எரியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் ஒருவேளை லைட் வந்தா கமாருதீன் இல்லாட்டினா சபரி, இந்த 2 பேர் தான் இழுக்கணும். இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கூட இழுக்கலாம், பட் அவங்க 2 பேர் தான் இழுக்கணும். வேற யாருமே அந்த டேங்க்ல கை வைக்க முடியாது. ஸோ தண்ணி முக்கியம். அந்த இடத்துல யார் மிஸ் பண்ணாலும் சண்டைகள் வரும். இன்னைக்கு டீலக்ஸ் ரூம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நைட்டு சண்டை வந்திருக்குது. மேபி கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த டேங்க்ல இருந்துச்சுன்னா தப்பிச்சாங்க, இல்லைன்னா சங்கடம் தான். இது ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே தண்ணி பிரச்சனை உண்மையாகவே நிறைய வருது ப்ரோ. மத்தியானம் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஓகேவா? மத்தியானம் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ டீலக்ஸ் ரூம் வந்து ஏதோ தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். அப்போ கொஞ்சம் மிச்சம் இருந்த தண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே உள்ள வாளியில் ஊற்றி வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, இவ்வளோ ஒன்று மிச்சம் இருந்திருக்கு, அதை வாளியில் ஊற்றி வச்சிருப்பாங்க போல். அதை நோட் பண்ணி வியானாவோ யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை விஜய் பார்வதி வந்து நம்ம மீனவ பொண்ணு சுபிக்ஷா இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, என்ன தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்களாமா, அப்படிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல மீனவ பொண்ணு சுபிக்ஷா பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க. பயங்கரம்னா பயங்கரம், வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க. நாங்களாம் தண்ணியை ஸ்டோர் பண்ணலங்க, யூஸ் பண்ணது போக மீதி தண்ணி இருந்துச்சு, அதை அங்கே வச்சிருக்கோம். அதை கொண்டு நாங்கள் டேங்க்லேயே ஊற்ற முடியும், நாங்கள் யூஸ் பண்ண தண்ணி அதனால அங்கே இருக்குது, யாரும் ஸ்டோர் பண்ணி வைக்கல, தயவுசெய்து இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு டப்பன்னு பேசிச்சு. நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன்னா, விஜய் பார்வை பொறுத்தவரைக்கு இப்படி டப்புன்னு யாரா ரூடா பேசினா கண்டிப்பா விஜய் பார்வதி வெடிச்சு பேசுவாங்க. ஆனா சுபிக்ஷா கிட்ட அப்படி பேசல. சுபிக்ஷா கிட்ட ரொம்ப அமைதியா, ஐயோ ஒருவேளை நம்ம தான் ஏதோ தப்பா பேசிட்டோமோ, நம்ம ஓவரா ட்ரை பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி லைட்டா டவுன் ஆகி பேசினாங்க. இந்த பக்கம் சுபிக்ஷா வச்சு செஞ்சுட்டாங்க, நாங்க அப்படி ஸ்டோர் பண்ணல, தேவையில்லாம இப்படி பேசாங்க, சரியா, இங்க இப்படிதான் இருக்குது, யாரும் உங்கள்கிட்ட போட்டு கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உடச்சி மொத்த டீலக்ஸ் ஹவுஸ்ல உள்ள டீம்மேட்ஸுமே சேர்ந்து வச்சு செஞ்சுட்டாங்க. கடைசியில் நாங்க அப்படி ஸ்டோர் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் வரும். அதான் தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல முடியாது, நைட்டோட நைட்டாக இவங்களுக்கு தண்ணி தேவைன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் சில பேர் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரெஸ்ட் ரூமில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், யார் கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா டீலக்ஸ் ரூம்குள்ள பிக் பாஸ் வீட்டு ஆட்கள் வர முடியாது. அப்படி இருக்கும்போது டீலக்ஸ் ரூம் ஆட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நிறைய டாஸ்க் இருக்குது, நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் குடிநீர். இதில் பெரிய சிரிப்புனா, இது ஆக்சுவலாக இது குடிநீராகவும் இதுதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது, கண்டென்ட் நல்லா இருக்குது. பட் இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.